Good morning, my dear students. Today we are going to see about Python variables and operators. Python introduction. We all know C, C++, Java, COBOL, Fortran, Basic, C Sharp. These all are high-level programming languages. So like that, Python is also high-level programming language. So Python create பண்ணது யார் அப்படின்னா Guido van Rossum from Netherlands. So this language was released in 1991. Actually இந்த language ஜாவாக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டாங்க, பட் ரிலீஸ் பண்ணது 1991 தான். பைத்தான் நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ பைத்தான் அப்படின்னா இட்ஸ் டேஞ்சரஸ் ஸ்னேக் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக த ஆன்சர் இஸ் நோ. ஸோ பைத்தான் ஏன் நேம் வந்துச்சு அப்படின்னா, ரூஸுமுக்கு பிபிசியில் வந்த காமெடி ஷோ ஒன்று மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்ற காமெடி ஷோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து க்ரியேட் பண்ண இந்த லாங்குவேஜ்க்கு பைத்தான் அப்படின்னு நேம் வச்சிட்டாரு. ஸோ மற்ற லாங்குவேஜஸை விட பைத்தான் எப்படி பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஃபேமஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, நாம் அதிகமாக யூஸ் பண்ணுற சர்ச் இன்ஜின் கூகுள், ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸ்லாம் கூட பைத்தானை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்ஜினியரிங் சிலபஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் காமன் சப்ஜெக்டாக இந்த பைத்தானை தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ பைத்தானுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ பைத்தான் இஸ் எ ஜென்ரல் பர்பஸிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா திங்ஸ் மட்டும் அப்படின்னு கிடையாது, எ பிளேஸ் அண்ட் ஈவெண்ட் லைக் எ பேங்க் அக்கௌண்ட், ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, ஸோ வி கன்சிடர் ஒன் ஸ்மால் திங்ஸ் கால்குலேட்டர். ஸோ இப்போ கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டில் ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் இருக்குது இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டேட்டாஸ் அப்படின்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ கால்குலேட்டர் அப்படின்னா, ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், கால்குலேஷன் பண்ணலாம், ஸோ கால்குலேட். தென் மெமரி ஸ்டோர் பண்ணலாம், ஸோ ஸ்டோர். தென் ஸ்டாப், இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ டேட்டாஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், ஸோ 0 to 9 இருக்கக்கூடிய நம்பர்ஸ். தென் அதில் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை சிம்பிள், டிவைட் சிம்பிள், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். சரி, ஓகே, அதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட கீ ஃபீச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இட் இஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்றது. நெக்ஸ்ட் இந்த பைத்தான்ஸ் ரிட்டர்ன் இன் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னா, ஸோ பைத்தான் வந்து கம்ப்யூட்டர் நல்ல நாலேஜ் உள்ளவங்க தான் அதை லேர்ன் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் கூட ஈஸியாக அதில் ப்ரோக்ராமை நம்ம டெவலப் பண்ண கற்றுக்கலாம் அப்படின்றது. ஓகே, நம்ம 12th ஸ்டாண்டர்டில் நம்ம கொடுத்துருக்குற பைத்தான் வேர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஷன் 3.x ஆஃப் பைத்தான். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைத்தானில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் ப்ரோக்ராம்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்ட்ராக்டிவ் மோட் and another method is script mode. So first method interactive mode அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதில் ப்ரோக்ராமை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் 3 times இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா, ஸோ அதுலேயும் நம்ம ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய எக்ஸ்டென்ஷன் .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும் எக்ஸ்டென்ஷன், நாம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்னு டீப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ in interactive mode Python code can be directly typed under the interpreter அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்பிரிண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா,
இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது ஒரு லைனில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த மிஸ்டேக் என்னன்னு நம்ம பார்த்து அந்த எரர் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லைனுக்கு இன்னும் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்றது இட்ஸ் ஆல்சோ லைக் எ சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பைத்தான் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.x ஐடில் ஐடில் அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இது மாதிரி ஸ்க்ரீனில் போய்ட்டு ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து ப்ராம்ப்ட். ஸோ அந்த ப்ராம்ப்ட் இண்டிகேட் த இன்டர்பிரிட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளாக ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஒன்று பார்க்கலாம். ஸோ 5 + 10 அப்படின்னு நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ த ரிசல்ட் இஸ் 15. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 5 + 50 × 10. ஸோ த ஆன்சர் இஸ் 505. ஸோ நெக்ஸ்ட் another one example is 5 * 2. ஸோ இந்த மாதிரி டபுள் டைம் ஆஸ்ட்ரிக் கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் 5 to the power of 2 அப்படின்னா. ஸோ த அவுட்புட் வில் பி டிஸ்பிளேட் இன் 25. ஓகே. ஸோ இது வந்து நியூமெரிக்கல் டேட்டாஸ் இதெல்லாமே. இதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ பிரிண்ட் போட்டு ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டாலே அது ஃபங்க்ஷன் அப்படின்றத ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அதை அப்படியே டிஸ்பிளேயில் வந்துடும். ஓகேவா? அதுதான் வந்து பிரிண்ட்டுடைய ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பாருங்கள். x = 10, y = 20, z = x + y. ஸோ பிரிண்ட் த சம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே த சம் கொடுத்துருக்கேன். ஸோ கம்மா இங்கே வந்து z அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஒய்ன்றது ஒரு வேரியபிள், எக்ஸும் ஒய்யும் இன்புட் வேரியபிள், z அப்படின்றது அவுட்புட் வேரியபிள். ஓகே. த சம் அப்படின்றது ஸோ உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. த சம் = 30. ஓகே. ஸோ இதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்றது. ஸோ இது வந்து இன்ட்ராக்டிவ் மோட் நம்ம நியூவாக ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து ஒயிட் கலராக வரும். ஸோ அப்புறம் நம்ம திரும்ப பார்க்கும்போது பிளாக்காக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஒயிட்டாக தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸோ ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே இட் இஸ் ஏ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்டோடைய பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ரீயூசபிள் கோடு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்கிரிப்டில் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அகைன் அண்ட் அகைன் நாம் வந்து அந்த ப்ரோக்ராமை ரீடைப் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ எப்போ வேணாலும் எடுத்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது யூஸ் ஆகுது ஸ்கிரிப்ட் மோடு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்கிரிப்ட் பைத்தானில் போய்ட்டு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணன்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட்டிங் ஸ்கிரிப்ட் இன் பைத்தான். சூஸ் அ ஃபைல், நியூ ஃபைல் ஆர் ப்ரெஸ் Ctrl+N இன் பைத்தான் ஷெல் விண்டோ. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நவ் blank script text editor will be displayed on the screen. ஸோ அதில் வந்து டிஃபால்ட் நேம் ஆஃப் த ஃபைல் பார்த்தீங்கன்னா untitled எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற நேம் என்னவோ அந்த நேம் வந்து இது எக்ஸ்டென்ஷனோட பைத்தான் ஃபைலாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ வாங்க ஸ்கிரிப்ட் மோடில் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ A = 100, B = 350, C = A + B. ஸோ பிரிண்டில் the sum = C. ஓகே. ஸோ நான் அந்த ஆன்சர் எங்கே வருது பாருங்கள். ஸோ ஸ்கிரிப்ட் எடிட்டரில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பட் ஆன்சர் நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் தான் போய் பார்க்க முடியும். ஸ்கிரிப்ட் மோடில் பார்க்க முடியாது. ஓகேப்பா. ஸோ சேவ் பண்ணுறது ஆஸ் யூஷுவல். ஸோ சூஸ் ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் Ctrl+S கொடுத்துக்கலாம். ஸோ நான் சேவ்ஸ் டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபைல் லொக்கேஷனை போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அதில் போய்ட்டு நேமை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய
நேம் வந்து ஃபைல் அதாவது ஸ்டோர் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்த ப்ரோக்ராமை அப்படின்னா, ஸோ ரன் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் மோடுக்கு வாங்க. இந்த ஸ்கிரிப்ட் மோடில் ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ரன் ஆப்ஷனில் போயிட்டு ரன் மாடியூல் அப்படி இல்லாட்டி கீபோர்டில் ஃபங்க்ஷன்ஸ் கீஸ்லாம் இருக்குல்ல, அதில் F5 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. சப்போஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த எரர் வந்து ரெட் கலரில் நமக்கு அந்த ஐடில் விண்டோவில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. அப்போ எரர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோடுக்கு போகணும். ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் போயிட்டு நம்மளால் எடிட் பண்ண முடியும். பட் இன்ட்ராக்டிவ் மோடில் எடிட் பண்ண முடியாது. ஸ்கிரிப்ட் மோடில் நம்மளுடைய ப்ரோக்ராமை என்ன கரெக்ஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பண்ணியாச்சு. ஸோ பண்ணிவிட்டு ஃபைலை அகைன் சேவ் பண்ணணும். ஓகே. அப்புறம் இதுங்களா 2 டைப்ஸ் ஆஃப் மோட் என்ன அப்படின்னு. ஸோ இது வந்து இப்போ பப்ளிக் கொஷின். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மோடையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு 5 மார்க் கொஷின், புக் பேக் 5 மார்க் கொஷின் ஆல்சோ. ஓகே. ஓகே. ஸோ